ஆனா இந்த 5 ஆண்டு காலம் அந்த மேயரை செயல்பட விடல. நம்ம காட்சியெல்லாம் பார்த்துட்டு போனோம், தொங்கிட்டு எல்லாம் போறாங்க எல்லாம். சென்னையை நாசப்படுத்தி சின்ன பின்னமாக்கிட்டாங்க 5 ஆண்டு காலம். அதுக்கு எல்லாம் ஒருத்தர் தான் காரணம். யாரு? சேகர் பாபு. நிகழ்ச்சியில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை மேயர் பிரியாவையும் திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுவையும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். சென்னையை நாசப்படுத்தி சின்ன பின்னமாக்கிட்டாங்க 5 ஆண்டு காலம். அதுக்கு எல்லாம் ஒருத்தர் தான் காரணம். யாரு? சேகர் பாபு. அனுபவிக்கிறாங்க, அதுக்கு அனுபவிக்கிறாங்க. சேகர் பாபுன்னா பெரிய எக்ஸ்பர்ட், அவரு ஆளுமை மிக்கவர். அவருக்கு இந்த துறை அந்த துறை, சென்னையில சிஎம்டிஏ எவ்வளவு செஞ்சிருக்கலாம், எவ்வளவு செஞ்சிருக்கலாம். இப்ப கூட ஒரு மேயர் இருக்கிறாங்க சென்னைக்கு. சென்னை மேயர்னா எவ்வளவு அதிகாரம் இருக்கு தெரியுமா? ஒரு மாநகராட்சி, அதாவது இந்தியாவில் 4 பெரிய மாநகராட்சியில ஒரு மாநகராட்சி. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். லண்டனுடைய மேயர்னா அந்த நாட்டில் உள்ள பிரதமருக்கு நிகரானது. நியூயார்க் மேயர் என்று சொன்னால் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு நிகரான அந்த அதிகாரம் வைக்கின்ற மேயர். நியூயார்க்ல இப்ப மம்தானின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். நிச்சயமா அவர் பிற்காலத்துல ஜனாதிபதியா கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாரிஸ் மேயர் தான் பிற்காலத்துல பிரான்ஸ் நகருக்கு அங்க பிரீமியரா வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பல நகரத்தின் மேயர் அவ்வளவு அதிகாரம் இருக்கு. சென்னை மேயருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த 5 ஆண்டு காலம் அந்த மேயரை செயல்பட விடல. நம்ம காட்சியெல்லாம் பார்த்துட்டு போனோம், தொங்கிட்டு எல்லாம் போறாங்க எல்லாம். இங்க இருக்கிற சேகர் பாபு அந்த மேயரை ஒரு சின்ன வேலை கூட அவர் என்னமோ அப்படி என்னையா அதெல்லாம், என்னையா கலாச்சாரம் அது? நீங்க யாரு? உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அதெல்லாம்? ஆனா இதுல அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதை எடுக்காத காரணத்தால் தான் இன்னைக்கு சென்னை க்ளோஸ். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.